சினிமாவுல விஜயகாந்த் பண்ண சாதனை என்ன தெரியுமா? ஊமை விழிகள் படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு பின்னாடி ஆபாவாணன் கதையில அரவிந்த் ராஜ் இயக்கத்துல 1987வது வருஷம் வெளியான படம் தான் உழவன் மகன். தமிழ் சினிமாவுல அரசியல்லையும் தனக்கென தனி முத்திரை பதிச்சவரு விஜயகாந்த். தன்னை தேடி வர்றவங்களுக்கு மட்டும் இல்லாம நிறைய பேரை தேடி போய் உதவி பண்றவரு அப்படின்னும் இவரை பத்தி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவரை பார்க்க போனோம் அப்படின்னா சாப்பிட வச்சுதான் அனுப்புவாரு அப்படிங்கறது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு தகவல் தான். அப்படி ஒரு சம்பவத்தை பிரபல தயாரிப்பாளரும் நடிகருமான சிவா சொல்லியிருக்காரு. விஜயகாந்த் நடிப்புல 1987வது வருஷம் வெளியான படம் உழவன் மகன். ஊமை விழிகள் படத்துக்கு பின்னாடி ஆபாவாணன் கதையில அரவிந்த் ராஜ் இயக்கத்துல வெளியான இந்த படத்துல விஜயகாந்த், ராதிகா, ராதா, நம்பியார், ராதா ரவி இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இப்ராஹிம் ராவுத்தர் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாரு. விஜயகாந்த் இரட்டை வேஷத்துல நடிச்சிருந்த இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. உழவன் மகன் படத்தோட கதையை கேட்காமலே விஜயகாந்த் இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டதாகவும் தகவல்கள் இருக்கு. பொதுவா தன்னோட படங்களோட படப்பிடிப்பு நடக்கும்போது படக்குழுவினர் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான சாப்பாடு இருக்கணும் அப்படின்னு விரும்புறவரு. அதனாலதான் எல்லாருக்குமே சமமான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னும் இதுக்கான செலவை என்னோட சம்பளத்துல இருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு இருக்கிறவர் தான் விஜயகாந்த். அதே மாதிரி 1987வது வருஷம் உழவன் மகன் படப்பிடிப்பு ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடந்துகிட்டு இருந்தப்போ அந்த நாள்ல கமலஹாசன் நடிச்ச நாயகன் படத்தோட படப்பிடிப்பும் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இதுல நாயகன் படத்தோட படப்பிடிப்புல படக்குழுவுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தயிர் சாப்பாடு அப்புறம் தக்காளி சாப்பாடு வழங்கப்பட்டிருக்கு. உழவன் மகன் ஷூட்டிங்ல எல்லாருக்குமே கறி விருந்து வச்சிருக்காரு விஜயகாந்த். அது மட்டும் இல்லாம இத அன்லிமிட்டடா கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் விஜயகாந்த் பண்ண பெரிய சாதனை. சாப்பாடு அப்படிங்கறது எல்லாருக்கும் சமமா இருக்கணும் அப்படின்னு விஜயகாந்த் சொன்னாலும் எல்லாரும் சாப்பிடும்போது யார் யாருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே சாப்பிடுற இடத்துல சுத்திக்கிட்டே இருப்பாராம். எல்லாருக்கும் எந்த குறையும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவரு சாப்பிடவே போவாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவா. அதே மாதிரி விஜயகாந்துக்கும் இப்ராஹிம் ராவுத்தருக்கும் இதுவரைக்கும் சண்டை வந்ததே கிடையாது. அத நான் பார்த்ததும் கிடையாது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. 2 பேருமே சிரிச்சு சிரிச்சு பேசி சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஒரு தடவை ராவுத்தரும் விஜயகாந்தும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ விஜயகாந்த் இப்ராஹிம் ராவுத்தர் கிட்ட, "ஏன்பா அந்த டிஜிபி ராதாகிருஷ்ணன் உனக்கு ஃப்ரெண்டு தானே? அவர்கிட்ட கேட்டு எனக்கு ஒரு ரிவால்வர் வாங்கி கொடு" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ராவுத்தர், "ஏன்பா சாப்பாட்டுல சமையற்காரர் உப்பு போடாட்டி சுட்டுடுவியா?" அப்படின்னு கேட்க 2 பேரும் அப்படி சிரிச்சுக்கிட்டாங்க. விஜயகாந்த் ராவுத்தர் கண்ட்ரோல்ல இருந்தாரு. 2 பேருமே மனஸ்தாபமே வராம நடந்துக்குவாங்க. சந்தோஷம் வந்தா போதும் 2 பேரும் கணவன் மனைவி மாதிரி அடிக்கடி கட்டிப்பிடிச்சு அன்பை வெளிப்படுத்திக்குவாங்க. கல்யாணம் கூட முதல்ல ராவுத்தர், விஜயகாந்த், அதுக்கப்புறம் சுப்பையாவான நான் அப்படின்னு வரிசைப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜயகாந்துக்கு பொண்ணு பார்க்க போனப்போ அவர் வரவே இல்லை அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு. விஜயகாந்தோட படங்கள் ஓடுனாலும் பெரிய அளவுல சந்தோஷப்பட மாட்டாரு. ஓடாம போனாலும் உடைஞ்சு போக மாட்டாரு. சாப்பாடு விஷயத்திலயும் இதுதான் வேணும் அதுதான் வேணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாருக்கும் என்ன சாப்பாடோ அதை தான் சாப்பிடுவாரு. பொள்ளாச்சி இந்த மாதிரியான ஊருக்கெல்லாம் ஷூட்டிங் போனாரு அப்படின்னா அந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலோ அதுதான் சாப்பிடுவாரு. ஒரு தடவை ஷூட்டிங்ல இருந்தப்போ பிரேமலதாவுக்கு மகன் பிறந்திருக்கா அப்படிங்கிற செய்தி அவருக்கு கிடைச்சிருக்கு. உடனே ஒரு கடைக்கு போய் அங்கிருந்து சர்க்கரையை அள்ளிக்கிட்டு போய் விஜயகாந்தோட வாய் திறங்கன அப்படின்னு சொல்லி அவர் என்னடா அப்படின்னு கேட்க, திறங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாயில சர்க்கரையை கொட்டி உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு சொன்ன விஜயகாந்த் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு சுப்பையா.